அது வந்து ஒரு பக்கம் நமக்கு சௌகரியத்தை குடுத்தாலும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய செலவுகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம சாதாரணமா நம்ம போய் ஒரு கடையில போய் ஒரு ரூ. 500க்கு ஒரு பொருள வாங்குனோம்னா, அதையே நம்ம ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது, அது மினிமம் வந்து ரூ. 600லேருந்து ரூ. 700 இருக்கு. பிளஸ் அந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 700லேருந்து ரூ. 750 ஆகுது. அப்படின்னா, ஒரு ரூ. 250 தானே அடிஷ்னலா ஆகுது. ஆனா, எனக்கு வந்து சௌகரியம் கிடைக்குதே அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இத பெர்சன்டேஜ் வைஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 500 பொருள நான் ரூ. 700, ரூ. 750க்கு வாங்குறேன்னா, கிட்டத்தட்ட 40லேருந்து 50%க்கு மேல நான் அதிகமா செலவு பண்ணி வாங்குறேன். ப்ளஸ் ஆன்லைன்ல வரனால நான் வந்து வேணுமா வேணாமான்னு யோசிக்காம வாங்கிடுறேன். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பண்ணுறனால நான் சாதாரணமா ஒரு வருஷத்துல 2, 3 வாட்டி கடைக்கு போய் வாங்குறது போயி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 7, 8 வாட்டி வந்து வாங்குற இடத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய செலவுகள் வந்து என் கண்ணு முன்னாடியே இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு அது சௌகரியம்னு நினைக்கிறேன். ஆனா மாச கடைசியிலயோ இல்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் பொறந்த உடனே பணம் எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட வருமானத்துல சிக்கல் ஏற்படுது.